நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கனிவும் கனவுகளும் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, இதுவரை அஷ்டமஸ்தானமான 8ஆம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் நாள், அதாவது மே மாதம் 1ஆம் தேதி முதல் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். நான் ஏற்கனவே கூறிய மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் 8ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்து கொண்டு உங்களை படாத பாடு படுத்தி எடுத்தனர். அதே போல 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்து கொண்டு உங்கள் வாழ்க்கை துணை இடையே பலவித சண்டை சச்சரவுகளையும், புதிதாக மேரேஜ் பண்ணவங்க நிறைய பேர் டைவர்ஸ் ஆனதுக்கும் அந்த 2ஆம் இடத்தில் இருந்து வந்த கேது பகவானே மிக முக்கிய காரணமாக இருந்தார். அதே போல ராகுவும் அவர் பங்குக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களை எந்த ஒரு வேளையிலும் தெளிவான சிந்தனையை எடுக்க முடியாமல், எதுக்கு எடுத்தாலும் ஒரு தாமதம் தடைகளை கடந்த காலங்களில் ராகு பகவானும் கேது பகவானும் கொடுத்து கொண்டு இருந்தார்கள். பட் இப்போ ராகு கேதுவும் ராசி மற்றும் 7ஆம் இடங்களில் இருப்பது நல்ல நிலைமை இல்லை என்றாலும், வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி நடக்க இருக்கும் குரு பயிற்சியின் மூலம் குருவானவர் உங்கள் ராசியில் இருக்கும் கேதுவை பார்க்க இருப்பதால் ராகு கேதுவால் உங்களுக்கு இனிமேல் எந்த ஒரு தொந்தரவுகளும் இல்லை. அதே போல 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்து கொண்டு கடந்த வருடங்களில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பல பாக்கியமான விஷயங்களை தடை செய்து கொண்டு இருந்தார் என்றுதான் கூற வேண்டும். பல பேருக்கு திருமணம் ஆகாமலும் அவர்களுக்கு வயதுக்கு உண்டான நல்ல விஷயங்கள் நடக்காமல் இருந்ததற்கு கடந்த காலங்களில் 5ஆம் இடத்தில் இருந்த சனி பகவானே மிக முக்கிய காரணமாகவும் இருந்தார். எப்பொழுது பார்த்தாலும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு, யாருமே உங்களை புரிந்து கொள்ளாத ஒரு நிலைமை, வேலைக்கு சென்றால் மேல் அதிகாரியின் தொல்லை, வேலை இடத்திலும் உடன் இருப்பவர்களால் பல பிரச்சனைகள், அவர்கள் செய்த துரோகம் என்று அடுக்கடுக்காக உங்களுக்கு நடந்த கஷ்ட காலங்களை நாம் கூறிக்கொண்டு போகலாம். அந்த அளவிற்கு சனி பகவானும் ராகு கேதுக்களும் உங்களை படுத்து எடுத்து விட்டன என்றுதான் கூற வேண்டும். பட் சனி பகவானை பொறுத்தவரை தற்பொழுது அவர் 5ஆம் இடத்தில் இருந்து பயிற்சி ஆகி நடந்து முடிந்த சனி பயிற்சியின் மூலம் 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்தில் இருப்பது ஜோதிடத்தை பொறுத்தவரை மிகவும் அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பு என்பதால் சனியாலும் இனிமேல் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் நடக்கப் போவது இல்லை என்பது உறுதியான ஒன்று. அதே போல இன்னொரு வருட கிரகமான குரு பகவானை எடுத்துக்கொண்டால் அவரும் 8ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு தேவையற்ற அவமானத்தையும் விரய செலவுகளையும் கொடுத்து வந்தார். வருகின்ற பணம் எப்படி செலவாகின்றது என்று தெரியாமல் எதற்கு எடுத்தாலும் செலவுகளை குரு பகவான் கடந்த காலங்களில் கொடுத்து கொண்டு இருந்தார். தற்பொழுது வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி நடக்க இருக்கும் குரு பயிற்சியின் மூலம் குரு பகவான் பெயர்ச்சியாகி உங்கள் பாக்கியஸ்தானத்திற்கு இடம்பெயரப் போகின்றார். இது தற்பொழுது இருக்கும் 8ஆம் ஸ்தான குருவை விட மிகவும் நல்ல அமைப்பு என்பதால் கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இனிமேல் கடவுள் ஒளியேற்றி வைக்கப் போகின்றார் என்பதே உண்மையான ஒன்று. நான் ஏற்கனவே கூறியிருப்பேன், கோச்சார ரீதியாக மேசம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது நல்ல ஒரு அமைப்பு போய்கொண்டு இருக்கின்றது. அதற்கு இணையாக கன்னிராசிக்காரர்களுக்கும் கோச்சார ரீதியாக நல்ல ஒரு அமைப்பாகத்தான் தற்பொழுது காணப்படுகின்றது. நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு பல அதிர்ஷ்டங்களை இனிமேல் கடவுள் உங்களுக்கு வாரி வழங்குவார். பாக்கியஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தானின்ற ராசியில் இருந்து 5ஆம் பார்வையாக கன்னி ராசியான ராசிஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக விருச்சக ராசியான சகோதரஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையாக மகர ராசியான புத்திரஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கின்றார். குருவின் பார்வை பலன்களை முதலில் பார்க்கலாம். குரு 5ஆம் பார்வையாக ராசிஸ்தானத்தை பார்ப்பதால் மனதில் நினைத்த செயல்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். தோற்ற பொலிவில் மாற்றங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். புதிய விஷயங்களில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள். மனை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு லாபம் மேம்படும். முகத்தில் புதுவிதமான புத்துணர்ச்சி ஏற்படும். குரு 7ஆம் பார்வையாக சகோதரஸ்தானத்தை பார்ப்பதால் சகோதரர் வழியில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி
ஒற்றுமையான சூழ்நிலைகள் காணப்படும். திறமைக்கு உண்டான அங்கீகாரங்களும் பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். செயல்பாடுகளில் துரிதம் அதிகரிக்கும். குரு 9ஆம் பார்வையாக புத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகள் குறையும். குலதெய்வ வழிபாடுகளை நிறைவேற்றுவீர்கள். வாழ்க்கை துணைவரின் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். கலை சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். குரு நின்ற பலன்களை பார்க்கலாம். குரு பாக்கியஸ்தானத்தில் நிற்பதால் உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும். வீட்டினை மனதிற்கு பிடித்த விதத்தில் மாற்றி அமைப்பீர்கள். பெரியோர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது நன்மதிப்பை உண்டாக்கும். பிரபலமானவர்களின் அறிமுகமும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் அதிகரிக்கும். புதுமையான விஷயங்களில் ஆர்வமும் தேடலும் ஏற்படும். அடுத்து குரு பகவானின் நட்சத்திர பாத சஞ்சார பலன்களை பார்க்கலாம். குரு 1/5/2024 முதல் 11/6/2024 வரை கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். விவசாய பணிகளில் சற்று சிந்தித்து செயல்படவும். கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்லவும். பேச்சுக்களில் நிதானத்தை கடைபிடிப்பதும் நன்மதிப்பை ஏற்படுத்தும். பயணங்களின் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சுபகாரிய எண்ணங்கள் கைகூடி வரும். அடுத்து குரு 12/6/2024 முதல் 18/8/2024 வரை மற்றும் 12/2/2025 முதல் 4/4/2025 வரை ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உறவினர்களின் வழியில் சுப காரியங்கள் கைகூடி வரும். திறமைகள் வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள். வெளிவட்டார தொடர்புகளால் ஆதாயங்கள் அதிகரிக்கும். அடுத்து குரு 19/8/2024 முதல் 14/10/2024 வரை மற்றும் 5/4/2025 முதல் 10/5/2025 வரை மிருகசீரிட நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் திட்டமிட்ட காரியங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். அடுத்து குருவின் வக்ரகால சஞ்சார பலன்களை பார்க்கலாம். குரு 15/10/2024 முதல் 11/2/2025 வரை வக்ர சஞ்சார பலன்களை பார்க்கலாம். இந்த காலகட்டங்களில் ஆதரவாக இருப்பவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். எந்த ஒரு செயலையும் பலமுறை சிந்தித்து மேற்கொள்வதும் நல்லது. வியாபாரத்தில் மந்தமான சூழல்கள் உண்டாகும். தேவையற்ற பயணங்களை குறைத்து கொள்வது ஆரோக்கியத்திற்கு நல்லது. குரு பெயர்ச்சியால் உண்டாகும் பொதுவான பலன்களை பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். மற்றவர்களின் செயல்பாடுகளை குறை கூறுவதை குறைத்து கொள்வதும் நல்லது. உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் ஏற்படும். வெளியூர் வாய்ப்புகள் சாதகமாக அமையும். விடாப்பிடியாக செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பூர்வீக சொத்துக்களின் மூலம் நன்மை உண்டாகும். புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான முயற்சிகள் கைகூடும். மாணவர்கள் மனதளவில் புதிய தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். மேற்படிப்புகளுக்கு தேவையான வழிகாட்டிகள் அமைவார்கள். விளையாட்டு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு திறமையும் பாராட்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மையும் புரிதலின்மையும் விலகும். உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக பணிகளில் இருந்து வந்த அலைச்சல்கள் குறையும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும். சிறு சிறு வதந்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை தவிர்க்கவும். உடன் பணிபுரிபவர்களின் ஆதரவு கிடைக்கும். பணி மாற்றத்தால் குழப்பங்களிலிருந்து தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். வியாபாரிகளுக்கு வேலையாட்களின் ஒத்துழைப்பால் ஆதாயம் மேம்படும். வெளியூர் தொடர்புகளின் மூலம் வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் உண்டாகும். சிறு சிறு வதந்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கவும். முயற்சிக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அரசு சார்ந்த உதவிகளில் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் ஆதாயம் உண்டாகும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளின் மூலம் முன்னேற்றங்கள் ஏற்படும். கலைஞர்களுக்கு கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு தன வரவுகள் மேம்படும். எழுத்து சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். மனதில் புதுவிதமான கற்பனை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும்.
அவ்வப்பொழுது உங்கள் மீது விமர்சன பேச்சுக்கள் ஏற்பட்டு நீங்கும். இசை தொடர்பான துறைகளில் இருப்பவர்கள் ஆதாயம் அடைவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு சமூகம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். மேடை பேச்சுக்களில் நிதானத்தை கையாளவும். பதவிக்கான புதிய முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கட்சி சார்ந்த பயணத்தின் மூலம் ஆதாயம் உண்டாகும். வெளிவட்டாரங்களில் உங்கள் மீதான மதிப்பு மேம்படும். இது குரு பெயர்ச்சியில் நடைபெற இருக்கும் முக்கிய நன்மைகள். இந்த குரு பெயர்ச்சியானது மனதில் எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவத்தையும் புதிய இலக்குகளை அடைவதற்கான சூழ்நிலைகளையும் உருவாக்கக்கூடிய நல்ல பொற்காலமாக அமையும். எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்றால், நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியால் தந்தை வழி உறவுகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளவும். உங்களுக்கான வழிபாடு திருச்சிக்கு அருகில் உள்ள பூலோகநாதருக்கு அகல் விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர வீடு மனை அமைவதில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். மொத்தத்தில் கன்னிராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியில் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் செய்து முடிப்பதற்கான சூழல்கள் உண்டாகும். மேலும் தொட்டதெல்லாம் ஜெயம் ஆகும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி.